சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம், அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். கடந்த கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்முறையா பார்த்துட்டு வரோம். இந்த குலதெய்வ வழிபாடு தியானம் ஒவ்வொரு நாளும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய தடை, அதாவது தீராத நோயெல்லாம் நீங்கும். தொழில் தடை, எந்த தொழிலும் அமையாம மாறிண்டே இருக்குன்னா அப்படி இல்லாம ஒரு நிரந்தரமான தொழில் அமையும். தொழில்ல வருமானம் இல்லை, பொருளாதாரம் பத்தாம இருக்கு அப்படின்னா அந்த பொருளாதார தடை நீங்கும். திருமணம் நடக்கல அப்படின்னா அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா அந்த தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பயிற்சியை ஆண் பெண் இரு பாலரும் செய்யலாம். பெண்கள் செய்யும் போது சீக்கிரம் பலன் கிடைக்கும். ஏன்னா சிவபெருமானே சொல்லுவார், மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர், கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அது இந்து தர்மத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சியை ஏதோ ஆண்கள் மட்டும்தான் செய்யணும்னு நினைக்க வேண்டாம். நான் 10 நாள் பயிற்சியிலேயே உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யலாம். இன்னைக்கு 11வது நாள் பயிற்சியை நம்ம மேற்கொள்ள போறோம். ஆதி முத்திரை, இடது கை கட்டை விரலை உள்ள வச்சு அப்படியே எல்லா விரலையும் மூடிக்கிறோம். அப்படி கையை கீழே வச்சுக்கிறோம். இது மாதிரி கோமுகாசனம் போடலாம். கோமுகாசனம் போட முடியல சுகமா உட்காந்துக்கலாம். வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம். குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்ய போறோம். ஓம் சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். மூலாதாரம் ஓம் ஸ்வக, ஸ்வாதிஷ்டானம் ஓம் ஸ்வக, மணிப்பூரகம் ஓம் ஸ்வக, அநாகதம் ஓம் ஸ்வக, விஷுத்தி ஓம் ஸ்வக, ஆக்ஞா ஓம் ஸ்வக, சகஸ்ராரம் ஓம் ஸ்வக, மெதுவா தளர்த்திக்கங்க. இப்ப மேருதண்ட முத்ரால உட்காந்து கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு எந்த தடை இருக்கோ அந்த தடை பரிபூர்ணமா உடனே நீங்கணும்னு வேண்டிக்கங்க. பதினோராவது நாள்
குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது. நாளை 12வது நாள் பயிற்சியில் சந்திப்போம். சந்தோஷம்.